பிசினஸ் பார்ட்னர் என்ற பெயரில் கூடவே இருந்து தன் அப்பாவை கொன்ற ராணாவின் முகத்தை பார்த்த சர்வாவின் ரத்தம் கொதித்தது. அப்போது மட்டும் ராணா அவன் கையில் சிக்கியிருந்தார். அவனை கொன்று பழி தீர்த்து கொண்டிருப்பான். சிரமப்பட்டு அப்போதைக்கு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டான் சர்வேஷ். நான் இவ்வளோ நாள் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க டைகர்? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அப்பா இறந்த பிறகு நான் ஒரு அநாதாசிரமத்தில் தான் வளர்ந்தேன். அந்த 18 வயசுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க. வெளியே வந்த பிறகு படிக்கிறதுக்காக நிறைய வேலைகள் செஞ்சேன். ஆனால் அந்த டைமில் நீங்கள்லாம் ஏன் என்னை தேடலை? டைகர், நாங்கள் உங்களை தேடவே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? நான் தான் சொன்னேன்ல, உங்கள் அப்பா இறந்த பிறகு நம்ம மாஃபியா கேங்கில் ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்குள்ள ரொம்ப வருஷம் ஓடிருச்சு. அதுக்கப்புறம் உங்களை கண்டுபிடிக்க எவ்வளவோ நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனால் உங்களை கண்டுபிடிக்க முடியல. எது எப்படியோ அதான் இப்போ உங்களை பார்த்துட்டோம்ல. சூர்யா இப்போ உங்களை பார்த்தாருன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சூர்யாவின் பெயரை கேட்டதும் சர்வேஷுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. சூர்யா தன் தந்தையை கொன்ற துரோகியின் மகன். அந்த துரோகியின் மகனை சந்திக்க சர்வேஷ் விரும்பவில்லை. அப்பா என்கிட்ட இந்த மாஃபியா கேங்க பத்தி எதுவுமே சொன்னதில்லை. அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி? அப்ப நீங்க ரொம்ப சின்ன பையன் தானே டைகர். சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதனாலதான் சொல்லியிருக்க மாட்டாரு. அப்புறம் நாங்க உங்களை தேடலன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சின்சியரா தேனோனா நீங்க கிடைக்கல. அதான் இப்ப வந்துட்டீங்கல்ல. இனி இந்த மாஃபியா கிங்டம் உங்களுக்கு சொந்தம். Cheers. அவர் சொன்னது எந்த வகையிலும் சர்வேஷை சந்தோஷப்படுத்தவில்லை. தன் தந்தையை கொன்ற கொலைகாரன் ராணாதான் என்ற ரகசியம் விக்ரமுக்கும் மற்றவர்களுக்கும் ஏன் தெரியவில்லை? ஒரு துரோகியின் மகன் தன்னுடைய சிம்மாசனத்தில் எப்படி அமர்ந்திருக்கிறான் என்ற கேள்விகள் அவன் மனதை அரித்துக் கொண்டிருந்தது. இவை எல்லாவற்றையும் சரி செய்தே தீர்வது என்று உறுதியாக முடிவு செய்தான் சர்வேஷ். அப்போது அவனிடம் வந்த விக்ரம் ஒரு செக்கை அவனிடம் நீட்டினார். இந்தாங்க, இப்போதைக்கு இருக்கட்டும். உங்க அப்பாவோட சாம்ராஜ்யம் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இது உங்களுக்கு உதவியா இருக்கும். சர்வேஷ் அந்த செக்கை வாங்கி பார்த்தான். அதிலிருந்த தொகை அவன் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்காதது 50 கோடி. ஆனால் சர்வேஷ் மனதில் எழுந்த எந்த கேள்விக்கும் அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க அப்பாவோட சாம்ராஜ்யம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க தான் டைகருங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க அப்பாவை கொலை செஞ்ச எதிரிங்களுக்கு நீங்க திரும்பி வந்தது இப்போதைக்கு தெரிய வேண்டாம், சரியா? சர்வேஷ் அவர் சொன்னது புரிந்தவனாக தலையசைத்தான். இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே சென்றனர். சர்வாவும் விக்ரமனும் சென்ற அறையை வேதிகா கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். சர்வாவுக்கு உள்ளே என்ன நடக்கிறது? விக்ரமன் சர்வாவை ஏதாவது செய்து விடுவாரா என பயந்தபடியே அமர்ந்திருந்தாள் வேதிகா. இந்த சர்வாக்கு இன்னைக்கு உள்ள செம்ம மீதி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கவே பாவமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எதையுமே என்ஜாய் பண்ண முடியாம சாக போறான். இதை கேட்ட வேதிகா கடும் அதிர்ச்சி அடைந்தாள். ஒருவரை கொல்வதென்பது விக்ரமனுக்கு அல்வா சாப்பிடுவது போல என வேதிகாவிற்கு நன்றாகவே தெரியும். விக்ரமன் சார் இவனை மாதிரி லோக்கல் ஆளுங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டாரு. இவனை காலி பண்ணிட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. கல்யாணம் பண்ணா வாழ்க்கையே காலின்னு சொல்லுவாங்கல்ல, இவ விஷயத்துல கரெக்டா இருக்கு. இதை கேட்ட வேதிகா கடும் கோபம் அடைந்தாள். ஒருவன் சாவின் விளிம்பில் நிற்கிறான் என்று தெரிந்தும் எப்படி இவர்களால் சிரிக்க முடிகிறது? ப்ளீஸ், ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும் போது அதை பார்த்து இப்படி எல்லாம் சந்தோஷப்படாதீங்க. சந்தோஷப்படாம என் மேல ஒருத்தன் கை வச்சா என்ன ஆகுன்னு மத்த எல்லாருக்குமே தெரியட்டும். ஆகாஷ், நாம தண்ணி அடிச்சிருக்கிறதுனால வளரக்கூடாது. வேதிகா சொல்றதும் கரெக்ட் தான். போதையிலையும் நாம கரெக்டா இருக்கணும். என் தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, செத்து போனவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு. வேதிகா என்ன சொல்வதென்று தெரியாமல் தவித்த போது சர்வாவும் விக்ரமனும் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தனர். சர்வாவின் மேல் ஒரு தூசி கூட படாமல் அப்படியே வெளியே வந்திருந்தான். அதை பார்த்த ஆகாஷ் மற்றும் தீரஜ் முகத்தில் ஈ ஆடவில்லை. இவன் விக்ரமன் சார் கூட வர ஸ்டைல பார்த்தா இவன் மேல ஒரு அடி கூட படல போலியே. விக்ரம் சார் அவனை கூட்டு போன வேகத்துக்கு இந்நேரம் அவன் மூஞ்சு முகரையெல்லாம் பேத்திருக்கணுமே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒருத்தர் உங்க எல்லாத்துக்கும் நான் அறிமுகப்படுத்த விரும்புறேன். இவர் தான் சர்வா, என் பழைய டிரைவரோட பையன்.
இவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். விக்ரமன் சர்வாவை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்திய பின்பு ஆகாஷும் தீரஜும் ஒருவரை ஒருவர் நக்கலாக பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஆனால் வேதிகாவிற்கோ இந்த செய்தி பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. பார்ட்டி என்ஜாய் பண்ண ப்ளீஸ். சர்வாவை தனியாக விட்டுவிட்டு விக்ரமன் பார்ட்டிக்கு வந்திருந்தவர்களை கவனிக்க சென்றார். அதே சமயம் ஆகாஷும் தீரஜும் விக்ரமன் எதற்காக சர்வாவிற்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார் என புரியாமல் முடித்தனர். சர்வா ஆகாஷ், தீரஜ் ஆகியோரின் வார்த்தைகளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. சிறு வயதில் இறந்து போன தன் தந்தையின் முகம் மட்டுமே அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ராணா தன் தந்தையான ராஜனை துடிக்க துடிக்க சுட்டுக் கொன்றது அவன் நினைவில் மீண்டும் வந்து போனது. சர்வாவிற்கு ராணா தன்னை நோக்கி சுட்டதும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்ததும் நினைவுக்கு வந்தது. எங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்படியா? என் மேல அவ்வளோ அக்கறையா என்ன? ஓ ப்ளீஸ், உன் மேல அக்கறைலாம் ஒன்றும் கிடையாது. உன்னை நான் தானே இங்க கூட்டிட்டு வந்தேன். இனிமேலாவது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. விக்ரமன் சார் உன்கிட்ட என்னடா சொன்னாரு? ஆகாஷ் மாதிரி அறவைக்காடுங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காதன்னு சொன்னாரு. அவனை ஒண்ணு. ஆகாஷ் பேசியதை சர்வா பொருட்படுத்தவே இல்லை. அவன் மனதில் அந்த நேரத்தில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அதே சமயம் சர்வாவின் நடவடிக்கைகளை வேதிகா சற்று வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். பின் பார்ட்டியில் சர்வாவும் வேதிகாவும் பேசிக் கொள்ளவே இல்லை. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, அங்க போயிட்டு போலாமா? என்ன உன்னோட வீட்டுக்கா? என்ன நீ பாட்டுக்கு உன் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இருக்க அசால்ட்டா? நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. புருஷன் வீட்டுக்கு வரதுக்கு நான் பொண்டாட்டி ஏன் இவ்வளவு யோசிக்கணும்? எங்க பாரு, உன்னோட முட்டாள்தனமான லாஜிக் எல்லாம் நீ உன்னுடைய வச்சுக்கோ. முதல்ல நீ என்னோட ஹோட்டல் பெட்ரூம்குள்ள எப்படி வந்து அதை முதல்ல சொல்ல. எனக்கு உன்கிட்ட அதே கேள்வியை தான் கேட்கணும். உன் பேச்செல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா ஒரு நாளும் நான் உன் கூட வந்து வாழ்வேன்னு நீ தப்பு கணக்கு போடாத. அது வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, சரியா? ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்ம ஏதாவது சேர்ந்து வாழற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன், நீ தான் என் வீட்டுக்கு வந்து வாழணும், அதுவும் வேலைக்காரனா. புரிஞ்சுதா? சர்வா வேதிகாவை பார்த்தான். பின் ஒரு நொடி தன் கையில் இருந்த மோதிரத்தை பார்த்தான். அந்த மோதிரம் மட்டும் இன்று அவன் கையில் இல்லாமல் போயிருந்தால் சர்வாவிற்கு இன்று என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். அடுத்த நாள் காலையில் அலாரம் அடிப்பது கூட தெரியாமல் சர்வா படுக்கையில் கிடந்தான். மீண்டும் மீண்டும் அவனுக்கு அதே பழைய கனவு வந்து கொண்டிருந்தது. இருந்தும் அலாரம் சத்தத்தின் ஒளி அவன் கனவில் குறுக்கிட்டு திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தான். தன் தந்தையின் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை இத்தனை வருடமும் உயிர்ப்புடன் வைத்திருந்த விக்ரமனுக்கு சர்வா மனதார நன்றி கூறினான். பின் படுக்கையிலிருந்து எழுந்த சர்வா வேலைக்கு புறப்பட தயாரானான். சர்வாவும் விக்ரமனும் பேசியபடி சர்வா மீண்டும் டெலிவரி பாய் வேலையிலேயே இருப்பது அவன் அடையாளத்தை மறைக்க உதவும் என முடிவெடுத்தான். விக்ரமன் கொடுத்த செக்கை தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பினான் சர்வா. 1 மணி நேரத்திற்கு பிறகு தன் அலுவலகத்தை அடைந்த சர்வா காரிடாரில் நடந்து செல்லும் போது பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஹே டெலிவரி பாய். சர்வா பின்னால் திரும்பி பார்க்கவும் அவனுடன் வேலை செய்யும் ஹரிஷ் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு வேலை செய்வதை விட சர்வாவை மட்டம் தட்டி பேசுவதுதான் மிகவும் பிடிக்கும். என்ன விஷயம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அட, எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக சார் இவ்வளவு அவசரமா போறீங்க? பாஸ் உன்னை உள்ள கூப்பிடுறாரு. அப்புறம் நேத்து இன்ஃபார்ம் பண்ணாம எங்க போன? உங்க அப்பனோட கல்யாண ஊர்வலத்துக்கா? இதை கேட்டு சர்வாவின் ரத்தம் கொதித்தது. அவன் நினைத்தால் ஒரே அடியில் ஹரிஷின் முகத்தை உடைத்திருக்க முடியும். ஆனால் எதுவும் பேசாமல் சர்வா தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு அவனுடைய பாஸின் கேபினுக்குள் நுழைந்தான். குட் மார்னிங் சார். உனக்கு குட் மார்னிங்கா பேட் மார்னிங்கான்னு நான் சொல்றேன். சர்வா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தான். மீண்டும் சர்வாவிடம் கோபமாக பேசிய அவனுடைய பாஸ், நேத்து ஒருத்தர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம எங்க போய் தொலைஞ்ச? சர்வா இதற்கும் பதில் பேசாமல் அமைதியாக இருந்தான். சர்வா நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி சமாளித்திருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி செய்ய விரும்பவில்லை. நேத்து ஏகப்பட்ட டெலிவரி பெண்டிங். உன்னால கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சு தெரியுமான்னு கேக்குறேன். ஆனா சார், மாசத்துக்கு ஒரு தடவை நான் கேஷுவல் லீவ் எடுக்கலாம்ல, அதான். வாய் மூடு. எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில சொல்லிடுறேன். இதெல்லாம் அப்பா வீட்டு கம்பெனியா? இதை கேட்ட சர்வாவிற்கு கோபத்தில் முகம் சிவக்க ஆரம்பித்தது. கோபத்தில் தன் கை முஷ்டியை மடக்கிய சர்வா அவன் பாஸை நோக்கி முறைத்தான். என்னடா முறைக்கிற? இன்னில இருந்து உனக்கு இங்க வேலை கிடையாது. யூ ஆர் ஃபயர்ட். இதை கேட்ட சர்வாவிற்கு எந்த ஆச்சரியமும் ஏற்படவில்லை. ஏனென்றால் இப்படி ஒரு சம்பவம் கூடிய விரைவில் நடக்கும் என்று சர்வா ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தான். சர்வாவின் பாஸும் ஆகாஷும் நெருங்கிய நண்பர்கள். முந்தைய நாள் பார்ட்டியில் ஆகாஷுக்கு சர்வா சொன்ன அந்த பதில்
ஆகாஷ் மாதிரி அறவை கிடங்கு கிட்டலாம் பதில் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொன்னாரு. இது இன்று நடக்காவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நடந்தே தீரும் என்பது சர்வாவிற்கு நன்றாகவே தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்பவே கிளம்புறேன். நான் வேலை பார்த்ததுக்கான என்னோட சம்பளம் மொத்தத்தையும் செட்டில் பண்ணுங்க. சம்பளமா? நீ எனக்கு பண்ண நஷ்டத்துக்கு நான் தாண்டா உங்ககிட்ட பணம் கேட்கணும். நீ எனக்கு பண்ணிருக்கிற லாஸுக்கு எனக்கு நஷ்ட ஈடா உங்ககிட்ட நான் தான் கணக்கு போட்டு காசு வாங்கணும். உங்ககிட்ட நஷ்ட ஈடு கேட்கலன்னு நீ சந்தோஷப்பட்டுக்கோ. முதல்ல டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் வெளியில போ. என்ன சார் சொல்றீங்க? ஒரே நாள்ல 25,000 ரூபாய் எப்படி நஷ்டமாகும்? என் சம்பளம் கைக்கு வர வரைக்கும் நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன். என்னோட சம்பளத்தை கொடுங்க. சம்பளமா? இரு, உனக்கு இப்பவே கை நிறைய கொடுத்து அனுப்புறேன் என்று சொன்ன அவன் பாஸ் காலிங் பெல்லை அழுத்தவும் 4 பவுன்சர்கள் அந்த அறைக்குள் வேகமாக நுழைந்தனர். இவனை அடிச்சு வெளியில தூக்கி போடுங்க. அந்த அடியாட்கள் சர்வா பாஸின் பேச்சை கேட்டு அவனை தாக்க தொடங்கினார்கள். ஆனால் அவர்களை லாவகமாக சமாளிக்க தொடங்கிய சர்வா அந்த 4 பவுன்சர்களையும் அடித்து துவம்சம் செய்தார். அந்த 4 பவுன்சர்களின் கை கால்களை அசால்ட்டாக அடித்து உடைத்தான் சர்வா. ஒரு நிமிடத்தில் அந்த 4 பவுன்சர்களையும் அடித்து கீழே சாய்த்திருந்தான். இதை பார்த்த சர்வாவின் பாஸ் அப்படியே வாயடைத்து போனார். இப்போது நேராக தன் பாஸிடம் வந்த சர்வா அவர் கழுத்தில் கை வைத்து, என் சம்பளம். அவனுடைய பாஸ் உடனடியாக பணத்தை எடுத்து நடுங்கும் கைகளில் சர்வாவிடம் கொடுத்தார். பணத்தை கையில் வாங்கிய சர்வா அவன் பாஸை பிடித்து சேரில் தள்ளினான். கிளம்பும் முன் மீண்டும் தன் பாஸை பார்த்த சர்வா, ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு வாட்டி யாருடைய அப்பாவை பத்தியாவது தப்பா பேசுன கழுத்து மட்டும்தான் இருக்கும், ஆனா அதை திருப்ப முடியாது. இதை கேட்டு அவனுடைய பாஸ் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்தார். சர்வா சற்று கோபக்காரன் என்று தெரியும், ஆனால் அவனுடைய உண்மையான கோபத்தை அவனுடைய பாஸ் இதற்கு முன் பார்த்ததில்லை. சர்வா அந்த அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தான். அப்போது தெரியாத ஒரு எண்ணிலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. ஹலோ, யார் பேசுறது? டைகர், நான் விக்ரமன். சொல்லுங்க. நீ ஒரு முக்கியமான ஆளை சந்திக்கணும். அவர் நம்ம மாஃபியா உலகத்துல ரொம்ப முக்கியமான ஆளு. அது மட்டும் இல்ல, அவர் உங்க அப்பாவுக்கும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். கரிகாலன். நம்மளோட டைகர் திரும்பி வந்துட்டாருன்னு அவருக்கு கண்டிப்பா தெரியணும். சோ இன்னைக்கு ஒன்னா டின்னர் சாப்பிடுவோம். ஹோட்டல் விஸ்தாரா. கண்டிப்பா வந்துரு. ஓகே, see you. Bye. விக்ரமின் வாயிலிருந்து கரிகாலன் என்ற பெயரை கேட்டதும் சர்வா சற்று நடுங்கத் தொடங்கினான். சர்வா ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான். ஊரில் உள்ள சின்ன குழந்தைக்கு கூட கரிகாலன் யார் என்று தெரியும். பெரிய சக்தி வாய்ந்த மனிதர்கள் கூட கரிகாலனின் பெயரை கேட்டால் நடுங்குவார்கள். அதனால் சர்வாவிற்கும் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரு பதற்றம் தொற்றிக்கொண்டது. உண்மையில் சர்வா நினைத்து பயப்படும் கரிகாலன் சர்வாவிற்கு பாஸாக போகிறார். ஆனாலும் தன் தந்தையின் நண்பர், ஊரிலேயே மிகவும் பெரிய கேங்ஸ்டர், தன்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்? அவரை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்கிற எண்ணத்தில் தன் தந்தை கொடுத்த மோதிரத்தை தீவிரமாக பார்த்து யோசிக்க ஆரம்பித்தான் சர்வா. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.